நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஏப்ரல் 27, 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள். ரிஷபராசிக்காரங்களே, இன்னைக்கு உங்களுக்கு உருப்படியாகவே ஒரு நல்ல ஒரு நாள். சரிங்களா? இதுவரைக்கும் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரனை பிடித்து கொண்டிருந்த ராகு பகவான் விலகிட்டாரு. சரிங்களா? ராகு ஒரு கரும்பாம்புன்னு ஒன்று சொல்லுவோம். சுக்கிர பகவான் ஒரு அழகிய பெண்மணியை குறிக்கும், சுகபோகங்களுக்கு அதிபதியை குறிக்கும். சரிங்களா? அந்த சுக்கிரனை இதுவரை பாதித்திருந்த ராகு பகவான் விலகுனது மிகப்பெரிய ஒரு யோகம். ஏன்னா இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகிறது. இன்னைக்கு அமாவாசை தினமாக இருக்கிறதுனாலையும், இந்த அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயாருடைய கோயிலுக்கு சென்று வழிபட்டு சிவபெருமானையும் நீங்கள் கும்பிட்டு பாலபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாள் சுபிட்சமாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இதுவரைக்கும் இருந்து வந்த சுபகாரிய தடைகள் நீங்கும். குறிப்பாக திருமணத்திற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரணமையும். சரிங்களா? பணப்பற்றாக்குறைகள் தீரும். கேட்ட பக்கம் கடன் கிடைக்கும். எப்படி நம்ம திருமணத்தை செஞ்சு முடிக்கிறது, அல்லது ஒரு வீடு நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, அதுக்கு போதுமான பணம் கிடைக்காம இருந்திருக்கும், அதனால் தடைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே படிப்படியாக நீங்கி இதுவரை உங்களால் செய்ய முடியாத சுபகாரிய விஷயங்களுக்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே தீர்ந்து போகும். சரிங்களா? உங்கள் நெருங்கிய சொந்தக்காரங்களே உங்களுக்கு எதிரிகளாக இருந்திருப்பாங்க, அவங்களே மனசு மாறுவாங்க. ஸோ இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு முறையாவது உங்கள் ஊரில் அப்போ இருக்கக்கூடிய பழமையான ஒரு சிவன் கோயிலில் அல்லது ராகுஸ்தேர் தலங்களுக்கு பாம்பு புற்றுக்கு பாம்பு நீங்கள் பால் வாத்து வரும்பொழுது மிகப்பெரிய யோகம் வேலை செய்யும். ஏன்னா ராகுகேது பயிற்சி நடந்து முடிச்சிருக்கிறதுனால ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகுது. சரிங்களா? இதுவரை 11ஆம் பாவத்தில் இருந்த ராகு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருக்கிறதும், செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதும், இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு நிதானமாக தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எடுத்தவொடனே மந்திரத்தில் மாங்காய் பழுக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே நீங்கள் நினச்ச மாதிரி உடனே நடந்துடாது. அதுக்கு சில காலங்கள் ஆகும். பொறுமையோடு இருங்க. இந்த நாளோட முடிவில் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நன்றி.